ஆன்மீகவாதி அப்படிங்கும்போது குடும்பத்துல இந்த பிரச்சனையா, நிம்மதி வேணுமா, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. அது இல்லை ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மனிதர்களை நேசிப்பது. ஏன்னா கடவுள் எல்லாமே நம்முடைய கற்பனை தான். இந்து விரோத கட்சி என்று சொல்லுபவர்கள் தான் இந்து விரோதிகள். முதல்ல அதை தெளிவை புரிஞ்சுக்கணும். இல்ல அவங்க யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. நம்முடையது வரலாறே, நம்முடைய பண்பாடே, வாழ்வியலே குலதெய்வ வழிபாடு. நம்முடைய முன்னோர்களை நாம் கொண்டாடுவோம். அவங்க யாரு நம்மள சிறு தெய்வம்னு சொல்றதுக்கு? திருப்பரங்குன்றத்துல தான் விளக்கேத்தணுமா? மீதி அறுபடை வீடு இருக்குல்ல, அறுபடை வீட்டுல வேற எங்கேயாவது போய் கேட்டாங்களா? ஏன்னா சிக்கந்தர் மலை இங்கதான் இருக்கு. சரி, நீங்க வந்தது பக்தர்கள் தான் அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்வீங்க? அரோகரான்னு சொல்லலாம், வெற்றிவேல் சொல்லலாம், வீரவேல் சொல்லலாம். எதுக்கு பாரத் மாதா கி ஜெய் எங்க வந்ததுங்க? முருகனுக்கு ஹிந்தி தெரியுமா? திமுக வந்து ஒரு தீய சக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேக்காக்கு என்ன கொள்கைன்னா தற்கூரி வெற்றி கழகம்னு வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். அவர்கள் தெளிவே இல்லை. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, வீடியோ போட்டுட்டா, ஓ இதுதான் அரசியல் கட்சியோட வேலையா, அரசியல் தலைவரோட வேலையா, ரொம்ப சுலபமாச்சேன்னு நினைச்சுக்கிறாரு. அப்படி இல்லை. நீ சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டின் படி நீ உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஈரோடு பேச்சு ஏன் இவ்வளவு தொண்டை கிழிய கத்துறாரு? அதுதான் நரம்பு புடைக்க, கண்ணெல்லாம் வெளியில வர, மூக்கு விடைச்சு போய் பைக்கே செதற மாதிரி, பிளாஸ்ட்ன்ற மாதிரி எதுக்கு அப்படி கத்துறாரு? அதுக்கப்புறம் அந்த மேடையில யாராவது ஒரு டைரக்டர் இருந்தா கட் கட் கட், இவ்வளோலாம் ரொம்ப ஜாஸ்தியா எமோஷன் போடாதீங்க, வேண்டாம், அதெல்லாம் நாங்க டப்பிங்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நிச்சயமா. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் திமுகவின் செய்தி மக்கள் தொடர்பு மாநில துணைத் தலைவர் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலம் நலம். நீங்க நலமா? நலம் மேம். ரொம்ப சந்தோஷம். மேம், உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருக்கீங்க. நிறைய ஆன்மீகங்கள் பற்றி நிறைய உங்களோட பேச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு திமுக ஆதரவாளராகவும் இருக்கீங்க. ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜானர் இல்லையா? எப்படி அது? திமுக ஆதரவாளர் இல்லை, திமுக கட்சியின் செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர். ஓகே. அதனால அது ஒரு சிறப்பான பொறுப்பாக நான் உணர்கிறேன். ஆன்மீகவாதி அப்படிங்கும்போது பொதுவாக நமக்கு பழக்கமானவங்க அந்த பூஜை புனஸ்காரம், அப்புறம் புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் இழுத்து சொல்றவங்க. புதியதாக வேற எந்த சிந்தனையும் இருக்காது. திரும்ப திரும்ப அரைச்சமாவே அந்த புராணங்கள்ல இவர் பிறந்தாரு, அவர் பிறந்தாரு, இவர் அசுரனா வந்தாரு, இவர் அழிச்சாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் பேசப்படும். அப்புறம் கூடுதலாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, குடும்பத்தில் இந்த பிரச்சனையா, நிம்மதி வேணுமா, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. அது இல்லை ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மனிதர்களை நேசிப்பது. ஏன்னா கடவுள் எல்லாமே நம்முடைய கற்பனை தான். அவரவர் கற்பனைக்கு ஏற்ப நான் ஒரு கல்லை கூட தெய்வமாக கொண்டாடலாம், நீங்கள் ஒரு பேப்பரை கூட தெய்வமாக கொண்டாடலாம். அப்படியாக உருவாக்கப்பட்டவை தான் கடவுள்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் உண்மையான தெய்வங்கள். இவங்களுக்கு செய்கிறது, இவங்களிடம் நல்லபடியாக 4 வார்த்தை பேசுறது, இவங்களுக்கு அன்பை செலுத்துவது, அன்பே சிவம் என்று இருப்பது, இதைத்தான் நான் என்னுடைய ஆன்மீகமாக உணர்கிறேன். மனிதர்களிடம் வேறுபாடு பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வை. அந்த பார்வை அரசியலில் யாரிடம் இருக்கிறது என்றால் இது திமுகவிடம் தான் இருக்கிறது. திமுகவை அரசியல் கட்சின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அது ஒரு வாழ்வியல் இயக்கம். ஏன்னா காலமாக மனிதர்களுக்குள் சமத்துவம் வேண்டும், மனிதர்களுக்குள் சம உரிமை வேண்டும், எல்லா மனிதர்களும் சமம் என்று சொல்லுகின்ற கொள்கையுடைய ஒரே இயக்கம் திமுக. அதனால ரெண்டும் இணைந்தது. அன்பே சிவம் என்று ஆன்மீகத்திலும் சொல்கிறோம், அன்பே தெய்வம், அன்பே மக்கள் அப்படின்னு திமுக சொல்லுது. இதுக்கு ரெண்டுமே நான் இருக்கிறதுல வியப்பே இல்லை. ஆனா திமுக வந்து ஒரு இந்து விரோத கட்சி அப்படின்னு ஒரு எப்பயுமே அது ஒரு பொதுவான கருத்து நிலவுதில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்து விரோத கட்சி என்று சொல்லுபவர்கள் தான் இந்து விரோதிகள். முதல்ல அதை தெளிவை புரிஞ்சுக்கணும். இந்து என்கின்ற அந்த வார்த்தையே ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்ததுமா. அதுக்கு முன்னாடி இந்துக்கள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகமே கிடையாது. ஆங்கிலேயர்கள் நமக்கு கெடுவாய்ப்பாக அந்த வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நல்வாய்ப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இந்துன்னு சொல்லும் போது அதுல பார்ப்பனர்களும் சேர்ந்து வருகிறார்கள், பிற சாதி இந்துக்கள்னு சொல்றோம்ல, அந்த இடைசாதி இந்துக்கள் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயனின் புரிதலுக்காக இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடுவர்களா இந்துக்கள், அப்புறம் மற்றவர்கள்லாம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்னு பாகுபாடு கொண்டு வந்தது, பிரித்து கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள்.
ஆனால் நம்ம மண்ணில், நம்ம தமிழ் மண்ணில் சைவம் தான் இருந்தது. அந்த சைவம் கூட மதம் இல்லை, அது ஒரு வாழ்வியல். என்ன வாழ்வியல்னா இயற்கையை கொண்டாடுவது தான் அதோட வாழ்வியல். அதில் தெய்வங்கள் என்பது நம்முடைய விருப்பத்துக்காக அல்லது நம்முடைய ஆசுவாசத்துக்காக வச்சுக்கிறது. உண்மையிலேயே சைவம் என்பது இயற்கையை கொண்டாடுவது. நம்முடைய பண்டிகை கூட பொங்கல் தானே. பொங்கல் வந்து எந்த தெய்வத்துக்கும் உண்டானதே கிடையாது. இயற்கையை கொண்டாடுவது, இயற்கைக்கு நன்றி சொல்வது, நமக்கு உதவுகின்ற காளைகளுக்கும் பசுக்களுக்கும் நன்றி சொல்வது, சூரியனுக்கு நன்றி சொல்வது. சூரிய பொங்கல் தான் நம்முடைய திருவிழா, நம்முடைய பண்டிகை. அப்படிங்கும்போது எந்த தெய்வத்தையும் கொண்டாடாத இயற்கையை, நாம் வாழ்கின்ற பூமிக்கு எதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறதோ அதை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம்தான் நம்முடைய இந்து மதம். இந்துங்கிற வார்த்தையை ஆங்கிலேயர் கொடுத்தார். இதில் நம்முடைய தந்தை பெரியார் ஏன் இந்த திராவிடர் இயக்கம்னு ஆரம்பிச்சப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க இந்து இயக்கம்னு கொண்டு வரல அப்படின்னா அவர் என்ன தெரியுமா தெளிவா சொல்லியிருக்காரு, இந்துன்னு சொல்லிட்டா இந்த பார்ப்பனர்கள் உள்ள வந்துருவாங்க, ஆனா அவர்கள் வரக்கூடாது என்றால் நம்முடைய தமிழ் மண்ணின் அடையாளமாக திராவிடர்கள் என்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் உள்ளே வரவே மாட்டார்கள். அப்போ இங்க திராவிடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலப்பரப்பாகவும் இருக்கலாம், மொழியாகவும் இருக்கலாம், அல்லது கருத்தியல் ரீதியாக இப்படி இயற்கையை கொண்டாடுகின்ற அந்த நிலையாகவும் இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்து, இது எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம். பார்ப்பனர்கள் வந்தேரிகள், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க போய் யாராவது ஒரு பார்ப்பனர்கிட்ட நீங்க இந்துவான்னு கேளுங்களேன், அவங்க நீங்க இந்துவா பார்ப்பனரான்னு கேளுங்க, இந்துங்கிறத சொல்ல மாட்டாங்க, பார்ப்பனர்னு தான் சொல்லுவாங்க. அதை விட மிக முக்கியமா டாம் பிராம் அப்படிம்பாங்க, மலையாள பிராம், கன்னடா பிராம், தெலுங்கு பிராம், மகாராஷ்டிரா பிராம், ஒரிசா பிராம். எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊரோட பேரை தானே தன்னோட சேர்த்துக்கிறாங்க. அப்ப அவங்க ஹிந்து இல்ல தமிழ் பிராமண தான் டாம் பிராம். மலையாளத்துல கேரளால போனா அங்க மலையாள பிராம்பாங்க, தெலுங்கு ஆந்திராக்கு போனா தெலுங்கு பிராம்பாங்க. அப்ப அவங்க இந்துக்கள் இல்லை நாங்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்காங்க. இல்லைன்னா நம்ம அப்படி சொல்லுவோமா, நான் இந்து தான் சொல்லுவோம், நம்ம என்ன இடைசாதியா வேணாலும் இருக்கலாம். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டாடுவீர்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத சக்தி என்று சொன்னால் அதை விட அறியாமை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்க, இந்த நீதி கட்சி என்று வருவதற்கு முன்னால் இந்த கோயில்கள் எல்லாமே பார்ப்பனர்களின் கைப்பிடியில் தான் இருந்தது. நம்ம யாரையுமே உள்ள விடல இல்லை, நீங்க யாரும் கோயிலுக்கு உள்ள வராதீங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்புறம் அந்த பார்ப்பனர்கள் இருக்கின்ற தெருக்களில் நாம் உள்ளே வரக்கூடாது, அவர்கள் வந்தால் நாம ஓரமா ஒதுங்கி நிற்கணும், கண்ணால் பார்க்கின்ற தீட்டு பக்கத்தில் வந்தால் தீட்டு, எவ்வளவு தொலைவில் நாம் இருக்க வேண்டும், நீங்களும் நானும் எவ்வளவு தொலைவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கு இருந்த காலம். அந்த மாதிரியான பார்ப்பனர்களிடமிருந்து நமக்கான விடுதலையை, நமக்கான சமத்துவத்தை, நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது இந்த திராவிடர் இயக்கம் தான். அப்போ இந்துக்கள், நம்மை போன்ற இடைசாதி இந்துக்களுக்கான வாழ்வியலை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம் தானே. அப்ப எப்படி அவங்க இந்து விரோதியா இருப்பாங்க? ஆனா இந்த இந்துங்கிற வார்த்தையை வைத்து நம்மையே குழப்பி கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர்களுக்கு வேண்டிய அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு நம்மை போன்ற இடைசாதி இந்துக்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கல்வி கற்றிருக்காங்கல்ல, இப்போ இவ்வளோ தமிழர்கள் கல்வி கற்றிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே இவ்வளோ தமிழர்கள் கல்வி கட்டுறாங்களா? பார்ப்பனர்கள் மட்டும்தான் கல்வி படிச்சாங்க, பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர் பதவியில் இருந்தாங்க. அந்த இப்போ 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா 100 பேர் ஒரு பதவியில் இருக்காங்கன்னா 95 பேர் அவங்க பார்ப்பனர்களாக தான் இருப்பாங்க. மீதி 5 பேர் வேணால் அங்கே எங்கே ஒன்றா இருக்கலாம். அப்படிங்கிற நிலையில் தந்தை பெரியார் தான் கேள்வி கேட்டார், ஏன் அப்படி இருக்கீங்க? இந்துக்கள் நமக்கு இல்லாத உரிமையா, திராவிடர்களாகிய நமக்கு இல்லாத உரிமையா என்று தான் கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டன, நமக்கு கல்வி கிடைத்தது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டோம். அது வரைக்கும் நமக்கு யாருக்குமே வேலை கிடையாது. வரலாற்றின் பக்கங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 100 பார்ப்பனர்கள் ஒரே அலுவலகத்தில் வேலை செஞ்ச அந்த வரலாற்று தகவல்கள்லாம் கூட இருக்கு. வேற யாருமே அங்கே வேலை இல்லை. ஏன்னா படிக்க விடலை, படிக்கலைன்னு சொல்ல மாட்டேன், படிக்க விடலை. பண்ணையார் வீட்டில் வேலை பண்ணுற அந்த பண்ணை ஆள் இருக்கான்ல, அவங்க கிட்ட பண்ணையார் சொல்லுவார், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் ஒரே ஸ்கூலில் போய் ஒரே பெஞ்சில் ஒன்றா உட்காந்து படிக்கணுமா? அது எப்படி நியாயமாகும்? உன் பிள்ளைய என் வீட்டு பண்ணைக்கு வேலைக்கு அனுப்பு, அவன் ஒன்றும் படிக்க வேண்டாம். அப்படியாக சொல்லி அவர்களை முடக்கி போட்ட அந்த சமூகத்தில் நம்முடைய திராவிட இயக்கம் வந்த பின்புதான் நமக்கான வாய்ப்புகள் எல்லாமே பெற்றுத்தரப்பட்டன.
அதனால்தான் பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்று நீதி கட்சி உருவாக்கியது. எங்களுடைய வாழ்வியலையே நீ குலைச்சு போட்டிருக்க, எங்களுக்கானதை எல்லாத்தையும் நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்த அந்த இயக்கம் இந்துக்களுக்கான கல்வியை, இந்துக்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. அதனால இந்து விரோத கட்சி, வெறுமே சாமியை மட்டுமே அவங்க சொல்றாங்க இந்து விரோதம். அது கூட உங்களுடைய பெருந்தெய்வங்களை நாங்க ஏமா வணங்கணும்? நம்முடைய தெய்வங்கள்னு இருக்குல்ல, நம்முடைய குல தெய்வம்னு இருக்குல்ல, அவங்க யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பார்ப்பனர்களுக்கு குலதெய்வம் கிடையாது, அந்த பெருந்தெய்வங்கள்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதுதான் அவங்க வழிபடுற தெய்வங்கள். நம்முடையது வரலாறே, நம்முடைய பண்பாடே, வாழ்வியலே குலதெய்வ வழிபாடு. நம்முடைய முன்னோர்களை நாம் கொண்டாடுவோம். நம்முடைய தாத்தன் பாட்டன் அது கூட சிறு தெய்வம்ங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. அவங்க யாரு நம்மள சிறு தெய்வம்னு சொல்றதுக்கு? அவங்களோட தான் பெருந்தெய்வம்னு எந்த தெய்வம் வந்து சொல்லிச்சு? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்களை முதல்ல நம்ம மறுக்கணும். அவங்க இந்துக்கள் இல்ல, வந்தேரிகள், வைதிகர்கள், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள். அவர்களுக்கென்று தனி தேசம் கிடையாது, அவர்களுக்கென்று தனி தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் யாருக்காவது தாய்மொழியா? பேசுகின்ற மொழியா? உறவாடுகின்ற மொழியா? கொஞ்சுகின்ற மொழியா? வெறுமே மந்திர மொழி மட்டும்தானே. எனவே அவர்களுக்கென்று தனித்த மொழி கிடையாது. ஆனா நம்ம இந்தியால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்த மொழி அடையாளம் இருக்குல்ல. இந்தியாவில் இருப்பவர்கள் தான் பூர்வ இந்துக்கள், பூர்வ குடிகள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் யார் என்கின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். அதனால் இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இருக்குல்ல, அதுல எல்லா பொறுப்புகளிலும் இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்து விரோதமாக முடியும்? அதை சொல்லுங்க. அது மாதிரி நீதிமன்றங்கள், அதுலேயும் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் அவர்களாகத்தான் இருந்தார்கள். நம்முடைய கல்வி இயக்கம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே நீதிமன்றங்களுக்குள்ளேயே நம்ம போக முடிஞ்சது. எனவே இந்து விரோதம் என்பது கிடையாது. இந்துக்களுக்கான எல்லா வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருப்பது திராவிட இயக்கம், நீதி கட்சியில் ஆரம்பித்து. அவர்கள் பார்ப்பனர்கள் தான் இந்து விரோதிகள். அதற்கு மிக முக்கியமான சான்று மிக சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றம் அந்த கலவரம். திருப்பரங்குன்றத்துல இப்போ வந்து இப்போ கோவில்ல அந்த இதுல மலையில வந்து விளக்கேற்ற வேணாம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் வந்து விளக்கேற்ற விடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குல்ல. ஸோ அதுவுமே ஒரு காரணம். நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு இந்து விரோத கட்சி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் பாமரர்களுக்கு வந்து இது வந்து பெருசாக தெரியாது இல்லையா? அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, திமுக தான் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு பார்வை இருக்குது. இல்லை, இதில் தெளிவாக நம்முடைய முதல்வர் தெளிவாக அவர் கொடுத்த அறிக்கையில் என்ன தெரியுமா இருக்கு? பாரம்பரியமாக நூற்றாண்டாக மதுரை வாழ் மக்களின் இந்துக்களின் நம்பிக்கையின்படி எங்கே விளக்கேற்ற வேண்டுமோ அங்கே விளக்கேற்றப்பட்டது. யாரோ ஒருத்தர் அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத, அந்த ஊருக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத, அங்கே வாழாத, அங்கே வசிக்காத, இந்து என்று தன்னை அழைத்து கொள்கிற ஒரு கலவரக்காரர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அது அந்த நில அளவை தூண் தான் அந்த இடம். அதுல போய் விளக்கேற்றணும்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. சரி, விளக்கேற்ற தான் நீ வந்திருக்க அப்படின்னா நம்ம வீட்டில் வேணா நீங்க உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணா ஏற்றி வச்சுக்கலாம். ஆனா கோயில் என்போது அதுக்கான ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இவங்க தானே சொல்லுவாங்க ஆகமம் முக்கியம், ஆகமம் முக்கியம்னு. அப்ப இந்த இடத்துல நீ சொல்ற இடம் என்பது ஆகமத்தின்படி வராது. அதனால மறுநாள் நீதிபதி சொல்றாரு, 2வது நாள் அங்க விளக்கேற்றி ஆகணும், ஏத்திட்டு எனக்கு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு. 2வது நாள் விளக்கேற்றுவது என்பது ஆகம விதிப்படி கிடையாதுன்னு அங்க உள்ள குருக்களே சொல்றாருல்ல. ஒண்ணு நீ ஆகமத்தை ஒத்துக்கணும், இல்ல எங்க வேணா ஏத்துவேனா, அப்ப யார் வேணா எங்க வேணா ஏத்தலாங்கிற அந்த கோட்பாடு இருக்கணும். உங்களுக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பார்வை, சேனம் போட்ட பார்வை மாதிரி நீங்க ஒன்ன பார்த்துக்கிட்டு நீங்க சொல்றதா சரின்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்? அதுதான் ஒரு கேள்வி. அதுவும் பல 40 ஆண்டு கால சட்ட போராட்டத்தின்படி நாங்கள் கேட்கிறோம். சட்ட போராட்டம்லாம் இல்லை, சட்ட கலவரம். இவங்க எப்போவுமே சொல்றது அதுதான். நான் பல விவாதங்கள்ல அதான் சொன்னேன். 10 பேர் போய் விளக்கேற்ற விட்டா என்ன தப்பு அப்படின்னாங்க பிஜேபியிலேருந்து வந்தவர்கள்லாம். நான் சொன்னேன், ஆமாம்பா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு போய் 10 பேர் விளக்கேற்ற வைப்பீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஆகும்? இந்த சிக்கந்தர் மலையில தான் சத்ருக்கன் மலைன்னு ஒன்று இருந்தது. ராமாயணத்தின்படி ராமன் இங்க வந்து சீதையை மீட்டெடுக்க போனப்ப இங்க தான் வந்து ஓய்வெடுத்தான். அதனால சத்ருக்கன் வந்து இங்க ராமனை தரிசிச்சுட்டு போனோம், அதனால இங்க தான் சிக்கந்தர் மலை இருக்கக்கூடாது, சத்ருக்கன் மலை தான் அப்படின்னு அந்த தர்காவை இல்லாமல் ஆக்குவீங்க. அப்புறம் அங்க ஒரு அந்த பாபர் மசூதி இடிச்ச மாதிரி இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குவீங்க. உங்க வழிமுறையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன் நான்.
அதனால இவர்கள் எதை சரி, இந்த திருப்பரங்குன்றத்துல தான் விளக்கேத்தணுமா? மீதி அறுபடை வீடு இருக்குல்ல, ஆமா. அறுபடை வீட்டுல வேற எங்கேயாவது போய் கேட்டாங்களா? கூடுதலா அந்த கோயில் தவிர வேற ஒரு இடத்துல நான் ஏன் திருப்பரங்குன்றம்? ஏன்னா சிக்கந்தர் மலை இங்கதான் இருக்கு. இஸ்லாமியர் வெறுப்பு அவர்களுக்கு. அதற்கு யார் காரணம்னா கோல்வாக்கர் காரணம், சாவர்கர் காரணம். எல்லாருமே அவர்களுடைய முன்னோர்கள் என்று சொல்லுகின்ற அந்த இந்துத்துவ மக்கள், அவர்கள் விதைத்த இந்து வெறுப்பு விதை, இஸ்லாமிய வெறுப்பு விதை இவர்களிடம் ஊறி போயிருக்கிறது. அதனால இங்கதான் சிக்கந்தர் மலை இருக்கிறது. அங்கே இல்லாமல் ஆக்க வேண்டும் அந்த சிக்கந்தர் தர்காவை. அதற்கு ஒரே ஒரு வழியாக இந்த மனுவை கொடுத்திருக்கிறார். அதுலேயுமே எவ்வளோ அவசரம் பாருங்க. நவம்பர் மாதம் மனு கொடுக்குறாராம், டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே அதையெல்லாம் விசாரித்து முடித்து அந்த நீதிபதியே மலைக்கு போய் பார்க்குறார். நீதிபதி அவருடைய துறையில் விற்பனராக இருப்பார். இப்போ நீங்களும் நானும் போனால் கூட ஒரு மலைக்கு போனால் மலையை இயல்பாக பார்த்துட்டு வருவோம். ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பார்வை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமா? ஒரு அழகியெல்லாம் ரசிக்கலாம், அப்படிதானே? அப்போ அவர் போய் பார்த்தாராம், அவருக்கு தெரிஞ்சுதான் அதுதான் விளக்கேற்ற வேண்டிய தூண். எப்படி தெரிஞ்சுது? நீங்க நிபுணரோட அறிக்கை ஏதாவது வாங்கினீங்களா, இல்ல நிபுணர்களே உங்களோட கூட்டிட்டு போனீங்களா, இல்ல தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த தொல்லியல் துறையோட ரிப்போர்ட் ஏதாவது வாங்கினீங்களா, ஏதாவது அந்த மனுவோட சேர்த்து கொடுத்தாங்களா, இல்ல அவங்க சொல்ற அந்த இடத்துல அந்த நில அளவை தூண்ல இதுக்கு முன்னாடி விளக்கேத்துச்சுன்னு ஏதாவது சான்று இருக்கா? எதுவுமே இல்லையே. அதுவும் அந்த காடா துணி சொல்லுவோம்ல, அது எவ்வளோ வெயிட் இருக்கும் தெரியுமா, எவ்வளோ நீள துணி தெரியுமா, எவ்வளோ லிட்டர் எண்ணெய் தெரியுமா? அந்த நில அளவை தூண்ல இவ்வளோண்டுமா, ஒரு உள்ளங்கை அளவு. அதுல காலங்காலமா ஏற்றக்கூடிய அந்த அளவு துணியோ காடாவோ அல்லது எண்ணெயோ ஊற்ற முடியுமா? முதல்ல இவ்வளோ இருக்கு. அப்ப இந்து நலனுக்காக, இந்து மக்களின் நலனுக்காக நடவடிக்கை எடுத்தவர் நம்முடைய முதல்வர். இவர்கள் தான் இந்து விரோதமாக செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கலவரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்க வந்தது பக்தர்கள் தான் அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்வீங்க? அரோகரான்னு சொல்லலாம், சக்திவேல்னு சொல்லலாம், வெற்றிவேல் சொல்லலாம், வீரவேல் சொல்லலாம். எதுக்கு பாரத் மாதா கி ஜெய் எங்க வந்ததுங்க? முருகனுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவர் தானே தமிழ் கடவுள் முருகன். அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு பாரத் மாதா கி ஜெய் வருது? அப்ப நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு உள்ளே வந்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நம்முடைய முதல்வர் எடுத்த நடவடிக்கையை உலகமே வியந்து போற்றுகிறது. எவ்வளவு நாசுக்காக, கலவரமே வராமல், உயிர் பலி வராமல், நம்முடைய தமிழ் சகோதரர்களும் சகோதரிகளும் இறந்திருக்கக்கூடும், உயிர் பலியாகி இருக்கக்கூடும். அதை தடுத்து நிறுத்தி அங்கே அமைதியாக முருகனே புன்னகைக்கின்ற வகையில் விளக்கேற்றியது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான். அதனால அங்க ஒரு சூரசம்ஹாரத்தை நம்முடைய முதல்வர் நிகழ்த்தி இருக்கிறார். இந்துக்களின் காப்பாளராக, இந்துக்களை காப்பாற்றியவராக சூரசம்ஹாரம், அசுரனை அழித்த சூரசம்ஹாரத்தை திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய முதல்வர் நிகழ்த்தினார்ங்கிறத நான் பல இடங்கள்ல உறக்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை மீறின மாதிரி இருக்குல்ல, அது கரெக்ட்னு சொல்றீங்களா? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, ஆனால் அதுக்கு தான் இப்ப மேல்முறையீடுன்னு ஒண்ணு போயிருக்கோம்ல. நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே ஃபைனல் அப்படின்னு கிடையாது. அப்படி இருந்திருந்தா அந்த பாபர் மசூதி இடிப்புல 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு தான், பெஞ்சு தானே தீர்ப்பு கொடுத்தது. ஏன் கையெழுத்தே போடாம கொடுத்தாங்க? எதுக்காக? ஒரு காலத்தை நிர்ணயிக்க கூடிய ஒரு தீர்ப்பு என்னும்போது கையெழுத்து போடாம அனானிமஸா தானே வந்தது. அந்த பெஞ்சுன்னு இருந்ததே தவிர நான் தூர்தர்ஷன் டைரக்டரா இருந்திருக்கேன். அதனால எந்த ஒரு பேப்பர் போனாலும் அதில் யார் சைன் பண்ணியிருக்கா பாரு அப்படிம்போம். அந்த கையெழுத்துங்கிறது அவ்வளோ முக்கியம். பிகாஸ் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் எவர் மேட்டர் கண்டென்ட் இன் தட் பேப்பர். அப்படி இருக்கும்போது பாபர் மசூதி இடிப்புக்கே அவங்க அப்படிதானே பண்ணியிருக்காங்க. எனவே இந்த இடம் நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லுவது அந்த நீதிபதியே மிக மிக அவசரமாக, அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலமாகத்தான் இதை சொன்னார் அப்படிங்கிறதான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அதனால எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டவை தான், அப்பாற்பட்டவை இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால இதுல நீதிமன்ற அவமதிப்பும் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம இன்னொரு இதுக்கு போயிட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்னும் ஒரு பாபர் மசூதியாக, இன்னும் ஒரு அயோத்தியாக இதை மாற்றி இருப்பார்கள். அது நடக்காத வகையில் நம்முடைய முதல்வர் மிகச்சிறப்பாக ஒரு சாதுரியத்தோடு, ஒரு சாணக்கியத்தனத்தோடு, சாணக்கியத்தனம் கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அவர்களுடைய வார்த்தை, ஒரு தெளிவோடு, ஞானத்தின் தெளிவோடு, அரசியல் முதிர்ச்சியோடு நம்முடைய முதல்வர் இதை கையாண்டார். மேம், இப்போ இப்போ ஈரோடில் நடந்த ஒரு கூட்டத்தில் விஜய் சொல்லியிருந்தார், திமுக ஒரு தீய சக்தி,
தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரு பெரியாரையும் பேசுறாரு, அண்ணாவையும் பேசுறாரு, பாஜக என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு, திமுகவை இப்படி விமர்சிக்கிறாரு. இதை நீங்க அரசியல் எப்படி எதிரி பாக்குறீங்க? அப்படிங்கிறார். அவருக்கு எந்த விதத்திலும் தெளிவே இல்லை அப்படிங்கிறத நீங்க இப்ப சொன்ன அந்த பட்டியலே காமிக்குது. தந்தை பெரியாரும் வேணும், அஞ்சலை அம்மாளும் வேணும், அம்பேத்கரும் வேணும், அண்ணாவும் வேணும், எம்ஜிஆரும் வேணும், ஜெயலலிதாவும் வேணும், எல்லாரும் வேணும் அப்படிங்கும்போது அது ஒரு அவியல் கட்சியாக இருக்கிறது. அவருக்கான கொள்கைகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா அது என்ன மாதிரியான கொள்கை, என்ன நிலைப்பாடுன்னு நமக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன நிலைப்பாடுன்னு நமக்கு தெரியும். பிஜேபினா என்ன நிலைப்பாடு தெரியும். அதிமுக என்பது அண்ணாவின் பெயரை கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியின் இன்னொரு ரெண்டாவது பிஜேபி தான் அது. அதனால இப்படியாக கொள்கைகள் என்னன்னு தெரியுது. ஆனால் தாவேக்காக்கு என்ன கொள்கைன்னா தற்கூரி வெற்றி கழகம்னு வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அவர்கள் தெளிவே இல்லை, எந்த விதத்திலும் தெளிவே இல்லை. ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் பின்னாடி பேனரில் வச்சுக்கிட்டா போதுமா? அதுதான் கொள்கையா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி தந்தை பெரியார் அவர்களுக்கு தேவை, அது மாதிரி அறிஞர் அண்ணா தேவை அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா. நான் திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய்னு சொன்ன அதே விஜய் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பற்றி எறிகின்ற விஷயம், ஒரு பிரச்சனை நடக்குதுங்கப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறத தாண்டி ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கேட்கிறோம், நீ யார் பக்கத்தில் நிற்கிறாய், அந்த தெளிவுக்காக தான் ஸ்டேட்மெண்ட். அதனால ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நாம இழுத்து மூடி தூங்கக்கூடாது. அவருக்கு அதுவுமே புரியல. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, வீடியோ போட்டுட்டா, ஓ இதுதான் அரசியல் கட்சியோட வேலையா, அரசியல் தலைவரோட வேலையா, ரொம்ப சுலபமாச்சேன்னு நினைச்சுக்கிறாரு. அப்படி இல்லை. நீ சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டின் படி நீ உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டேட்மெண்ட். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் அவர் இந்து விரோதியாக இருந்திருக்கிறார், இந்து மக்களின் விரோதியாக இருக்கிறார், தமிழ்நாட்டு இந்துக்களின் விரோதி, தமிழ்நாட்டு இந்து மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக அவர் நிற்கிறாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்க வேண்டாமா? அது மாதிரி கரூர்ல 41 உயிர் துள்ள துடிக்க இறந்து அவர் கண்ணு முன்னாடி தான் மயங்கி விழுந்து இறந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கருணையே இல்லைன்னா நீங்க எதுக்கு அண்ணல் அம்பேத்கரை வச்சுட்டு இருக்கீங்க? தந்தை பெரியாரை ஏன் பேசுறீங்க? அறிஞர் அண்ணாவை ஏன் பேசுறீங்க? மனிதாபிமானமே இல்லாதவர்கள் நீங்கள். மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார்லாம். அந்த மனிதாபிமானத்தை தான் நான் இந்து என்று சொல்கிறேன். நீங்க ஆன்மீகம் என்று சொல்கிறேன். நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல ஆன்மீகம். இந்த மனிதாபிமானம், மதத்தின் மீது பற்றோடு இருப்பது இந்துத்துவா, மனிதத்தின் மீது பற்றோடு இருப்பதுதான் இந்து. அது மாதிரி ஆன்மீகம் என்பது மனிதர்களுக்கு சேவை செய்வது, சிலைகளுக்கோ கோயில்களுக்கோ செய்வது என்பது ஆன்மீகத்தில் வராது. அது பக்தி, வெறுமே பக்தி தான். ஆன்மீகம் என்பது அதை கடந்த நிலை, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது யூ லவ் தி யூனிவர்ஸ், யூ லவ் ஆல் த பீப்புள். அவர்கள் பார்ப்பனர்கள், இந்துத்துவா பேசுபவர்கள் மனுநீதியின்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனுநீதி என்னமா சொல்லுது? அவர்கள் பார்ப்பனர்கள் எல்லாம் பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள், அதனால் உயர்ந்தவர்கள், உயர்குடி மக்கள். நம்மை போன்ற இடைசாதி இந்துக்கள்லாம் தோளில் பிறந்தோம், தொடையில் பிறந்தோம், காலில் பிறந்தோம்னு அப்படியே அளவு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே விஞ்ஞானத்துக்கு முரணா இல்லையா? யாராவது மூஞ்சியில் பிறக்க முடியுமா? முதல்ல அதை சொல்லுங்க. எறும்புக்கு ஒரு விதமாக பிறப்பு இருக்கும், கோழிக்கு ஒரு விதமாக பிறப்பு இருக்கும், எலிக்கு ஒரு விதமாக பிறப்பு இருக்கும். மனிதர்கள்னா எல்லாரும் ஒரே விதமாக தானே பிறக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு விஞ்ஞானத்துக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்லிட்டு நீ எப்படி இந்து மக்களை அல்லது இந்துவாக இருக்க முடியும்? இந்து என்பது இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு தத்துவம். அது இல்லாமல் பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு பேசுறது, தீண்டாமை பேசுறது, உங்களுடையது தான் எல்லாமே சிறப்பு என்று சொல்வது, தெய்வங்களாகட்டும், மக்களாகட்டும், வாழ்க்கை முறையாகட்டும், நீ இருக்கேன்னா இருந்துக்கோ. நான் இன்னொன்று வேற கேட்பேன் அவங்கள்ட்ட எல்லாம், மனுநீதி உங்களுக்காக சொல்லப்பட்டது தான். எங்களையே அதில் சேர்க்குறீங்க, சூத்திரன், சத்திரன், வைசியன் அப்படின்னு எல்லாம். எங்களுக்கு அது தேவையே இல்லை. எங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கான கடமைகளை நீங்கள் பண்ணிட்டு போங்க, எங்களை விட்டுருங்க, அதிலிருந்து எடுக்காதீங்க அப்படின்னு நான் அதைத்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் சனாதனம் என்பது டெங்கு போல அப்படின்னார். ஏன்னா சனாதனம் உங்கள் மீது திணிக்கிறது அவங்களோட கோட்பாட்டை. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்பீங்களா? யாரோ ஒருத்தர் மூணாவது மனுஷன் சொல்கிறத கேட்பீங்களாமா? அது உங்களை இழிவுபடுத்திட்டு நீ இப்படி தான் வாழணும்னு சொன்னால் நம்ம கேட்போமா? இல்லை இல்லை. நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய தன்மானத்தை, நம்முடைய பிறப்பை கேள்வி கேட்பது, கேலி செய்வது, இழிவு செய்வது தான் மனுநீதி பார்ப்பனர்களோட வேலை. அவங்க நம்மளை இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. அதை கோல்வாக்கர் தெளிவாக சொல்கிறாரு.
ஆங்கிலேயன் நல்வாய்ப்பாக இந்து என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்து விட்டான். அந்த வார்த்தையை வைத்தே இடைசாதி இந்துக்களை நம்மிடம் இழுத்து நாம் இந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும்னு தெளிவா கொடுத்துருக்காரு. அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழப்பத்தை உருவாக்குறது தான் அவங்களோட ஒரே வேலை. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு, பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத விஜய் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை நிறைய பெண்களுமே வந்து எங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வேணாம், இது வந்து தேவையில்லை அப்படின்லாம் நிறைய அவரோட கூட்டத்துல வர பெண்கள் நிறைய பேர் பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா, மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரம் இருக்குல்ல, ஒரு பெண் எப்படி நிர்வாணப்படுத்தி இழுத்து வரப்பட்டான்னு தெரியும். அப்பெல்லாம் இவர் இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருந்தாரா? பார்க்கவே இல்லையா டிவியை? இல்லை நியூஸ் பேப்பரே படிக்கலையா? இல்லை செய்தியே கேட்டுக்கலையா? அப்படி ஒரு கும்பகர்ண தூக்கத்துல இருந்தாரா? இல்ல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டாரா? இல்ல ஒரு கோட்டைக்குள்ள அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு மனிதாபிமானத்தோடு கொதித்தெழுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அரசியலுக்கு வந்தாதான் கருத்து சொல்வேன்னு கிடையாதுமா. சாதாரணமா இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம போய் அட்லீஸ்ட் என்னப்பா பண்ற, ஏன் அப்படி அடிக்கிறேன்னு கேட்போமா இல்லையா? நீங்க அரசியலுக்கு இல்லப்பா, நான் அரசியலுக்கு வந்தாதான்ப்பா நீ ஏன் அடிக்கிறேன்னு கேட்பேன் அப்படி நான் சொல்லுவான். அது மனிதத்தன்மையே இல்லையே. அரசியலுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. பட் சக மனிதர் மீது நீ நேசமாக இருப்பதுதான் அரசியல். அப்ப இது நாள் வரைக்கும் நீங்க அப்படி இல்லவே இல்லை. திடீர்னு எதுக்காக வந்திருக்கீங்கன்னா முதல்வர் நாற்காலி. அந்த முதல்வர் நாற்காலி தான் உன்னோட ஒரே கனவு, ஒரே குறிக்கோள் அப்படின்னா நீங்கள் பதவி ஆசை பிடித்து வருகிறீர்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வரவில்லை. பதவி ஆசை, பதவி வெறி, அதனால் வந்து நிற்கிறீர்கள். இப்போ மிக சமீபத்தில் அந்த கிரைம் ரிப்போர்ட் பீரோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதில் எந்தெந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிகமாக நடக்கிறது அப்படிங்கும்போது தலைநகர் டில்லியில் நடக்குது அதிகமாக. அதுக்கப்புறம் பிஜேபி ஆளுகின்ற அத்தனை மாநிலங்களிலும் டபுள் டிஜிட் நடந்துட்டு இருக்கு. அதை அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லையே. அதான் அவர் நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அப்டேட் பண்ண வைங்க அவரை. செய்தியாளர்கள் தான் அவரை அப்டேட் பண்ண வைக்கணும், இல்லை செய்தியாளர்கள் கேள்வி கேட்கணும். அவருக்கும் பிரதமருக்கும் செய்தியாளர்களை கண்டாலே பிடிக்காது. செய்தியாளர்கள்னா வேப்பங்காய். செய்தியாளர்கள் கேள்வினா கொலை நடுங்குது, அவங்களுக்கு கைகால் உதறது. வெளிநாடுகளுக்கெல்லாம் இத்தனை போயிட்டு வராருல பிரதமர், எங்கேயாவது ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உயரிய விருதுகள் தான் பெற்றுட்டு வருவார். ப்ரெஸ் மீட், ஜேர்னலிஸ்ட் இதுன்னா அவருக்கு ஆகாது. அதே மாதிரி தான் வாரிசாக விஜய் வந்துகிட்டு இருக்கார். இதுலேருந்தே தெரியுது அவர் பிஜேபியோட இன்னொரு அங்கம் தான் அப்படிங்கிறது. அதனால் அந்த கிரைம் ரிப்போர்ட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாமே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தான் மிக அதிகமாக நடக்கிறது. தமிழ்நாடு 25வது இடத்துல இருக்கு. அது 28 மாநிலங்களோட ரிப்போர்ட். தமிழ்நாடு இருக்கிறது 25. அதில் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனிநபர் பிரச்சனைகள். எந்த இடத்துல அது நடந்தாலும் அரசாங்கமே கூட்டு வன்முறை செய்கிறதா? அது மணிப்பூர்ல நடந்தது கூட்டு வன்முறை தானே? ஆமாம். அந்த மாதிரியான கூட்டு பலாத்காரம், கூட்டு வன்முறை தமிழ்நாட்டில் நடக்கிறதா? இல்லை இல்லை. அப்போ தமிழ்நாடு சேஃபஸ்ட் பிளேஸ். அது மாதிரி அவர் கூடுதலாக விஜய் படிக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தான் பெண்கள் மிக பாதுகாப்பாக பணிக்கு சென்று வருகின்ற ஒரு மாநிலம். இரவாகட்டும் பகலாகட்டும் எந்த நேரமாகட்டும் அப்படியான ஒரு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மிக மிக சமீபத்திய உதாரணம் பீகார்ல நிதிஷ்குமார் அந்த மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை 2 நாள் முன்னாடி கொடுக்குறார். ஒரு இஸ்லாமிய சகோதரி ஹிஜாப் போட்டுட்டு வந்து பணி நியமன ஆணையை வாங்குறாங்க. அவர் என்ன பண்ணாருமா? அந்த ஹிஜாப் அப்படி தூக்கி பார்த்தாரா இல்லையா? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எல்லா பெண்களும் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது பதவியை ராஜினாமா செய்யணும். இது எவ்வளவு அநாகரிகமான ஒரு முதல்வர் செய்கிறார். இது மாதிரியா நடக்குது தமிழ்நாட்டில்? அங்கொன்றும் இங்கொன்றுமா அது நடக்கவே, எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்ல கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே இல்லை. ராமாயணம் இவர்கள் கொண்டாடுகின்ற ராமாயண காலத்திலேயே சீதைக்கு எதிராக அவ்வளோ நடந்தது. ராமர் அந்த சூப்பர் நகையோட மூக்கை வெட்டினாரு. அதெல்லாம் பெண்ணுக்கு எதிரான வன்முறை தானே? அப்புறம் எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக 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 பாதுகாப்பான நகரம் என்று நாம சொல்லல, ஒன்றிய அரசு கொடுக்கின்ற அறிக்கை சொல்லுது. முதல்ல இவரை அப்டேட் பண்ணிட்டு வந்து பேச சொல்லுங்க. இவரோட பேச்சை வச்சுக்கிட்டு எல்லா ஊடகமும் அடுத்த 3 நாள் இதே கேள்வியா கேட்குறாங்களா? மாறி 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 நம்ம பேசுறோம். அது வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். ஆனாலும் இவர் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வரலாம்ல.
நியூஸ் பேப்பர் அன்னைக்காவது புரட்டிட்டு என்னப்பா தலைப்பு செய்தி, என்ன ஹெட்லைன் ஓடுது, என்ன பிரேக்கிங் நியூஸ் ஓடுது, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாம மண்டபத்துல எழுதி கொடுத்தவன் அப்படியே வந்து வாசிச்சுட்டு போனா. அது மாதிரி கல்வியில் இடைநிற்றல் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது தெரியாம கல்வியில எத்தனை ஸ்கூல்ல இழுத்து மூடினீங்க அப்படின்னா, இவர் போய் உத்தரப்பிரதேசத்துல பார்த்துட்டு வர சொல்லுங்க. நான் சமீபத்துல போனேன். அரசு பள்ளியே வெறுமே சாணி பூசி இருக்கு. அங்க உள்ள டீச்சர் ஒரு காணொளியில வேற பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிரில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து தலைக்கு டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட இங்கிலீஷ்னு எழுதுங்க, ENGLISHனா அவங்களுக்கு தெரியல. அந்த CEO எழுதுறாரு இங்கிலீஷ்னு, அது என்னன்னு வாசிங்கன்னா தெரியல. இப்படியான கல்வியில் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா? இடைநிற்றல் இல்லாத கல்வி, அது மாதிரி பெரும்பான்மையாக பெண்கள் ஜெயித்து நிற்கின்ற கல்வி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் சாத்தியமாயிருக்கு. இது மாதிரி முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டமாக ஒருத்தர் பேசுறத வந்து விட சொல்லணும். அவரை ஒரு தலைவராக இந்த இளைஞர்கள்லாம் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அதை தவிர கூடுதலாக சொல்லிடுறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் சொன்னார்ல, அவர் கூட்டத்திற்கு வருகின்ற பெண்கள் எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கப்பா. ஒரு பொண்ணு சொல்கிறா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, 9ம் விஜய்க்கு தான் போடணும், இல்லைன்னா சோத்துல விஷம் வச்சிருவேன்னா இது பெண்களுக்கான ஒரு குணமா? எதிரியின் குழந்தைக்கு கூட தாய்ப்பாலை கொடுக்கின்ற தாய்மை உள்ளவள் தான் பொண்ணு இல்லை, விஷத்தை வைப்பேன் அப்படின்னு தன்னோட குடும்பத்தை பற்றி பேசுகிறா. இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அப்படியே ஒரே சிரிப்பு புலகாங்கிதமா. ரசிகர்களாக தான் இருக்கிறாங்களே, ரசிகர்னா கூட இப்படியா ரசிகத்தன்மை இருக்கும்? என் வீடு, என் குழந்தை, என் கணவன், என் குடும்பம்னு ஒரு கம்பீரமா வாழ்வோமா? ஒரு நடிகனுக்காக இப்படி கெக்கேபிக்கன்னு சிரிக்கிறது பேரு ரசிகத்தன்மையா? அது ரசனை என்று சொன்னால் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே ரசனையாளர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதும் வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ நிறைய அந்த விஜய் கட்சிக்கு வரவங்க இல்லை எல்லாருமே இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நடிகர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து காலம் காலமாக எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து அது வந்துருந்தாரு. ஜெயலலிதா, விஜயகாந்த், இது மாதிரி எல்லாருமே அவங்களுமே வந்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்து ஜெயிச்சவங்க தான். அந்த மாதிரி விஜயும் இருக்க மாட்டார்னு சொல்கிறீங்களா? இல்ல, எம்ஜிஆரை இவர் உதாரணம் காட்டுறாருமா. எம்ஜிஆர் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றியவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் MLA-வாக ஜெயித்தவர், மக்கள் பிரச்சனையோடு வாழ்ந்தவர், மக்கள் கொள்கைகளோடு வாழ்ந்தவர். அவ்வளோ தூரம் ஆழங்கால் பட்டுட்டு தானே ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக வேற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. இவர் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு? எடுத்த உடனே ஒரே நோக்கம், முதல்வர் நாற்காலி. வேற எந்த விதத்திலும் தன்னை நிரூபிக்கவே இல்லை. அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். யாருக்கு வேணுமானாலும் கனவு காணலாம், எனக்கும் ஆசை இருக்கலாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதுவும் இது இந்தியா மாதிரி ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணுமானாலும் அரசியல் கனவுகள் இது, அதையெல்லாம் யாருமே மறுப்பே சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த துறையில் வர வேண்டும் என்றால் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள். அண்ட் ஒரே நோக்கம், எடுத்த உடனே 100 மீட்டர் ஓடினா எடுத்த உடனே எனக்கு தான் கப்பு அப்படின்னா முதல்ல நீ ப்ராக்டிஸ் பண்ணுப்பா. நமக்கே தெரியும்ல, எதுல ஜெயிக்கணும்னாலும் முதல்ல பயிற்சியும் முயற்சியும் முக்கியம். அது எதுவுமே இல்லாம அந்த ஈரோடு பேச்சு ஏன் இவ்வளவு தொண்டை கிழிய கத்துறாரு? அதுதான் நரம்பு புடைக்க, கண்ணெல்லாம் வெளியில வர, மூக்கு விடைச்சு போய் பைக்கே செதற மாதிரி பிளாஸ்ட்ன்ற மாதிரி எதுக்கு அப்படி கத்துறாரு? அதுவே புரியலையே. ஸோ இந்த ஸ்கூல் குழந்தைகள்லாம் ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்து பேசு அப்படின்னா அப்படி வீராவேசமாக பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசி பழகிறாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மேடையில் யாராவது ஒரு டைரக்டர் இருந்தால் கட் இவ்வளோலாம் ரொம்ப ஜாஸ்தியாக எமோஷன் போடாதீங்க, வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் டப்பிங்கில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் நிச்சயமாக. அந்த அளவுக்கு அந்த மாநாட்டையும் அந்த கூட்டத்தையும் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டு போயிட்டாரு. இல்லை எல்லா கூட்டமே அப்படிதானே அவர் பேசுகிறாரு. ஆமாம், எல்லா கூட்டத்திலும் அதான். அவர் இன்னமும் தன்னை நடிகராகத்தான் நினைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நடிகர்னா நீ உன்னோட துறையில் சிறப்பாக இருந்துக்கோ, உனக்கு சுற்றி வர என்ன நடக்குதுங்கிறது தெரியவே வேண்டாம். ஆனால் அரசியலுக்கு வந்துட்டேன்னா முதல்ல கருத்து சொல்லணும், அந்த கருத்துக்கு உண்மையானவனாக இருக்கணும். இது எனக்கு வேண்டாம், களத்தில் இல்லாதவர்கள் வேண்டாம், இல்லை போட்டியில் இல்லாதவர்கள் வேண்டாம்னா பிஜேபி களத்தில் இல்லையா? எங்கே தேர்தலே இல்லையா? பிஜேபி கட்சியை டிசால்வ் பண்ணிட்டாங்களா? நாங்கள் நமக்கு அரசியலுக்கே வரலப்பா, தேர்தல் அரசியலுக்கே வரலன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி யாராவது தவறான தகவலை அவர் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் எப்படி களத்தில் இல்லைன்னு அவங்கள சொல்வார்? அவங்க தானே தேர்தல் ஆணையத்தையே உருவாக்கி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையத்தை மிக மோசமாக சூழ்ச்சியாக உருவாக்கியதே அவங்க தானே. அப்புறம் எப்படி அவங்க களத்தில் இல்லைன்னு சொல்வார்?
அப்ப இதுவும் ஒரு தவறான கருத்தியல். பாருங்க, அவருக்கு எல்லாமே அறியாமையின் வெளிப்பாடாக, அவரோட இக்னோரன்ஸ் அதோட வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொன்றும் வார்த்தை வந்து விழுது. அதனால தீய சக்தி தூய சக்தின்னு எந்த கவிஞன் எழுதினான்னு எனக்கு தெரியல. அந்த கவிஞருக்கு வாழ்த்து. ஆனா இத்தனை கோடி இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற அளவுக்கு ஒரு வாழ்வியலை உருவாக்கி கொடுத்த திமுக தீய சக்தினா, திமுக எதற்கெல்லாம் தீய சக்தி தெரியுமா? இந்துத்துவா என்று வருகின்றவர்களுக்கு தீய சக்தி, மொழி சிறுபான்மையினரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு திமுக தீய சக்தி தான். அல்லது இந்துக்களுக்கே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி எங்களுடைய இந்துத்துவ ஆட்சியை நாங்கள் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிற பிஜேபிக்கு திமுக ஒரு தீய சக்தி தான். இவர்கள் தூய சக்தி என்று சொல்வது வெறுமே ஒரு மாயம்தான். அதில் எந்த உண்மையும் இல்லை. தூய சக்தியாக இருந்தால் அந்த கரூர் 41 மரணங்களுக்கு இவர் பொறுப்பேற்று இருப்பார். முதல்ல ஒரு தலைவரோட வேலையை பொறுப்பேற்பது. பொறுப்பே ஏற்காமல் இப்போவும் விலகி விலகி போறாருன்னா அது எப்படி தூய சக்தியாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நம்ம மீதி எல்லாம் பேசலாம். அது மாதிரி இப்போது தேர்தல் ஆணையம் அந்த எஸ்ஐஆர் ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட 90 லட்சத்தி சொச்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இன்னமும் அறியாமையின் உச்சகட்டம். அந்த எஸ்ஐஆர் அதுக்கான விளக்கம் என்னன்னு அவர்கிட்ட கேளுங்க. எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு. சார் தானே அப்படின்னு சொல்லுவார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற அந்த வார்த்தை கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இல்லை இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு டேஷாகத்தான் இருக்கிறார் விஜய். இதுக்கும் திமுக தான் பொறுப்புன்னா இது என்ன விதமான அந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது அதை சொல்லியிருந்தார், திமுக தான் காரணம். அதுக்கு நம்முடைய முதல்வர் வந்து மிகச்சிறப்பாக சொன்னார், நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிர்க்கவில்லை, எதிரி இல்லை. ஆனால் இவ்வளவு அவசரமாக 1 மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணும், அடுத்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் விடுபட்டீர்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அப்புறம் February மாதத்தில் நாங்கள் ஃபைனல் டேட்டாவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த அவசரம். இதற்கு முன்னால் ஸ்பெஷல் ரிவிஷன் நடந்திருக்கு, இதுக்கு முன்னால் இன்டென்சிவ் ரிவிஷனும் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் 2 வருஷ காலம் 3 வருஷ காலம் அப்படி நடந்த விஷயம். அப்படி இல்லாமல் இப்போது 1 மாதத்துக்குள்ள, அதுவும் தேர்தலுக்கு செல்லுகின்ற இந்த மாநிலங்கள், பிஜேபி ஆளாத மாநிலங்களை குறிவைத்து அவர்கள் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்வதைத்தான் நம்முடைய முதல்வர் கேள்வி கேட்டார். அதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம் செய்தோம், அதற்காகத்தான் வழக்கு போட்டிருக்கோம். ஆனால் இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் திமுக தான் எஸ்ஐஆருக்கு காரணம்னா இப்படி வேணால் சொல்லலாம். என்னன்னா தாவேகாவுக்கு வாக்குகள் வரும்னு அவர் நம்புறாருல, அவங்களோட வாக்குகள் அல்லது அதிமுக வாக்குகள் இதையெல்லாம் பிஜேபி கபலீகரம் செய்துவிடும். அப்படி செய்து விடாமல் அவர்களுடைய வாக்குகளை காப்பாற்றுவதுதான் நம்முடைய முதல்வரின் வேலையாக இருக்கிறது. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி வேணா சொல்லலாம். அதனால திமுக தான் இதற்கும் காரணம்னா, ஆமா உங்களோட வாக்கு ஏதாவது 1000 2000 ஏதாவது வரும்ல, அது பறிபோகாமல் காப்பாற்றியது நம்முடைய முதல்வர். அதை அவர் உணர்ந்திருக்கிறார். இது சரியா இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் பெயர் வந்து நீக்கப்படுறதுல மேம், இது வந்து தேர்தலை நம்ம திமுகவுக்கு பாதகமா அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திமுகவுக்கு பாதகம் என்பதை விட அந்த எஸ்ஐஆர் என்பதை தோலுரித்து காட்டியிருக்கிறோம். பாருங்களேன், அவங்க குறி வச்ச மாதிரி முதலமைச்சர் தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள், துணை முதலமைச்சர் தொகுதியிலையும் 90,000க்கு மேலான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். எங்கே அது மாதிரி எங்கே எல்லாம் திமுக வெற்றி பெற்றதோ அந்த இடத்திலெல்லாம் மிக அதிகமான வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இவங்க பிரதமர் என்ன செய்கிறார்? தான் ஜெயிக்கக்கூடிய இடங்களில் பலரையும் சேர்க்கிறார், காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய இடங்களில் அங்கே உள்ள வாக்காளர்களை நீக்குகிறார். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் செஞ்சுருக்காங்க. எங்கெல்லாம் திமுக ஜெயிச்சதோ அந்த இடத்துல மிக அதிகமான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களின் தொகுதியில் வெறும் 26,000 தான் நீக்கியிருக்காங்க. அது மாதிரி அதிமுக வென்ற இடங்கள்லாம் 7,000 8,000 இப்படி தான் நீக்கியிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள்ல 60,000 கிட்ட நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த 50,000 தாண்டி வருகின்ற இதெல்லாம் காங்கிரஸ் திமுக இந்த இடங்களில் உள்ள, இந்த வெற்றி பெற்ற இடங்களில் உள்ள வாக்குகள். இதைத்தானே நம்ம சொல்கிறோம். ஆரம்பத்திலேருந்து நம்ம சொன்னதே இதுதான். பிஜேபி செய்கின்ற சூழ்ச்சி இது. பிற கட்சிகள், மாநில கட்சிகள் வென்றுவிடக்கூடாது என்பதற்காக மாநில கட்சிகள் ஜெயித்த இடங்களில் உள்ள வாக்காளர்களை நீக்குகிறார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த 1 கோடி பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை திரும்பவும் இப்போது சிறப்பு முகாம் நடக்குது
2 நாள் நடக்குது. அதுல நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார்ம் 6, 7, 8ன்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபார்ம் 6, 7, 8 நம்ம எதுல ஃபிட்டின் ஆறோமோ அந்த ஃபார்ம்ல போய் அப்ளை பண்ணலாம். அப்படியும் அப்ளை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் டிராஃப்ட் வரும்ல பிப்ரவரியில, அதுல பார்க்கலாம் இந்த விடுபட்டவர்கள்ல எவ்வளவு பேரை அவங்க சேர்த்திருக்காங்க, என்ன காரணம் சொல்லி விடுபட்டார்கள், என்ன காரணத்துக்காக மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள்னு பார்க்கலாம் அந்த இடத்துல. ஆனால் எந்த இடத்திலும் மிச்சம் இருக்கிற வாக்காளர்கள் கூட திமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பது உறுதி. 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? நிறைய போட்டிகள் இருக்கு. இப்போ விஜய் கட்சி ஒன்று புதுசாக வந்திருக்கு, அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், தேமுதிக ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? அதிமுகவே 2-3 கட்சியா இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும் நீங்க? அதிமுக என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்கிறத நம்ம நிறைய சொல்லியாச்சு. அமித்ஷா முன்னேற்ற கழகமாக தான் அதை மாற்றி வச்சிருக்காங்க. அது யார்கிட்ட இருக்குன்னே இப்போ தெரியல. எதுக்கெடுத்தாலும் நம்ம அந்த அதிமுக தலைவர்கள் நேர டெல்லிக்கு தானே ஓடுறாங்க. அப்போ நீங்கள் அவர்களிடம் அடகு வைத்து விட்டீர்கள் மீட்க முடியாதபடிக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவர்கள் கனவு கண்டு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் உருவாக்கிய ஒரு கட்சி. அதுவும் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாதுன்னு. அப்படி சொன்ன அந்த கட்சி எனக்கு பின்னும் 1 நூற்றாண்டுக்கு அதிமுக இருக்கும்னு சொன்ன ஒரு கட்சியை ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே காணாமல் ஆக்கிட்டாங்களே, இல்லாமல் ஆக்கிட்டாங்களே, கரைச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பெரும்பாலும் திமுகவில் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஏன்னா தாய் கழகம் என்னதான் இருந்தாலும். அதனால அதை பற்றிய பிரச்சனை இல்லை. அடுத்தது தாவேக்கான்றீங்க, நாம் தமிழருங்கிறீங்க, அதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்ஸ். ஒரு அரசியல் தாவேக்கா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா வருபவர்கள்லாம் அவங்க கூட்டத்துக்கு வர்றவங்கலாம் நான் விஜயை பார்க்கணும்னு வந்தேன் அப்படிதான் சொல்லுவாங்க. விஜய் பேசுறத கேட்கணும், அவர் என்ன கொள்கை சொல்றாரு அதைப்படி நான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவங்க யாருமே சொல்லலை. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவரை பார்க்கணுன்னு தான் வந்தோம் அப்படின்னு. ஸோ பார்க்குறாங்க. சினிமாவில் பார்க்குற ஒரு நடிகரை நேரில் பார்க்கணும். அவரும் நேரில் பார்த்தா ஒரு நடிகர் எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வியில் சொன்னீங்க, காலங்காலமாக திரைப்பட நடிகர்கள்னாலே நம்ம மக்களுக்கு ஒரு கிரேஸ், அது நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் கூட திரை நட்சத்திரங்கள்னால் எல்லா மக்களுக்கும் ஒரு சின்ன கிளர்ச்சி உண்டு தான். ஆனால் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதனால தான் நம்ம விஜயை பற்றி அவ்வளோ கேள்வி கேட்குறோம். அதனால் தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு கேட்டீங்க. என்ன மாற்றம்? அவங்க என்னன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படிதான். சரி, திராவிட அதிமுக திமுக அப்படிதான் வருது. அதுக்கு ஒரு மாற்று கட்சியா தாவேக்கா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி கேளுங்களேன். நீங்க அவங்கள்ட்ட போய் ஒரு மார்க்கெட் போறீங்க, கத்திரிக்காய் வாங்குறோம், நல்ல கத்திரிக்காய் இருக்கு, கெட்டு போன கத்திரிக்காய் இருக்கு, சொத்த கத்திரிக்காய் இருக்கு. ஒரு மாற்றம் வேணும்பா, ஆனால் நல்ல கத்திரிக்காய் வேண்டாம், நான் சொத்த கத்திரிக்காயை வாங்கிட்டு போறேன்னு நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்களா? மாற்றம் வேணும் தானே, ஏன் அதை எடுக்கல? அது மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்க போறோம், போய் நல்ல உடைய வாங்குவீங்களா? இல்லை மாற்றம் வேணும்னு அவங்கள கிழிச்சு கொடுங்க, எனக்கு கிழிச்சிருந்தா பரவாயில்ல, சாயம் போயிருந்தா பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த புடவை இருந்தா பரவாயில்லன்னு வாங்கிட்டு வருவோமா? மாற்றம் வேணும்னா இதை விட சிறப்பான ஒன்றாக இருக்க வேண்டும். விஜய் எப்படி அதுல வர்றாரு? இது வரைக்கும் நடந்த கூட்டங்கள்லயே அவர் என்ன வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஓகே, நாற்காலி கொடுத்தாதான் நீ இருப்பியா? இது வரைக்கும் உள்ள கூட்டங்கள்லயே உன்னை தலைவராகவே நாங்க பார்க்கலையே, உன்னோட கருத்தையே சொல்லலையே. நாங்க திரும்ப திரும்ப ஏன் கருத்து சொல்லணும்னு சொல்றோம்னா, அது உன்னுடைய உள் மனசின் அடிப்படை, அந்த உண்மைகளின் வெளிப்பாடு. கருத்து சொல்லணும் அப்படிங்கும்போது இப்போ நான் பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன், இதன்படி நான் இருப்பேன் உறுதியோடு. அந்த உறுதிப்பாட்டை தானே கருத்துன்னு சொல்றோம், அந்த உறுதிப்பாட்டை தானே தலைவரோட உரைன்னு சொல்றோம். அது எதுவுமே இல்லாதப்ப நாற்காலி வந்தப்புறம் தான் நான் உட்காருவேன் அப்படின்னா முதல்ல அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அது முதல்ல வார்த்தைகளாக தானே வெளியில வரும். அதுவே இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒருவர் எப்படி முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படலாம்? 41 உயிரை துள்ள துடிக்க கொன்னுட்டு நீ கொஞ்சம் கூட மனசே இறங்காம திரும்பி பார்க்காம ஓடுனீங்க. திருச்சி விமான நிலையத்துல அந்த செய்தியாளர் கேட்கிறாரு, 31 பேர் இறந்து போயிட்டான். ஏன்னா அந்த டைம்ல 31 பேர் தான் இறந்துருந்தாங்க. காதுலயே வாங்காம போறீங்க அப்படின்னா இது எப்படி ஒரு தலைவனுக்குரிய அடையாளமா? இல்லப்பா வெயிட் பண்ணுங்க, நான் முதல்வர் நாற்காலியில ஏறி உட்கார்ந்த அப்புறம் தான் இந்த 41 பேருக்கு நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்வீங்களா? அப்புறம் திருப்பரங்குன்ற இஷ்யூ நடக்குது, இல்ல அது நான் முதல்வர் நாற்காலியில ஏறி உட்கார்ந்த அப்புறம் தான் கருத்து சொல்வேன்னு சொல்வாரா?
இது என்ன எல்லாமே வெயிட் பண்ணுமா இவரோட முதல்வர் நாற்காலி கனவுக்காக? அது எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமா இருக்குமா? அதனால இது எப்படி இவர் அந்த ரேஸ்லயே வர முடியாது. 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்னா அதற்கு பயிற்சியும் முயற்சியும் திறமையும் உள்ளவர்கள் தான் ஓட முடியும். ஒரு குழந்தை போய் ஓட முடியுமா 100 மீட்டர் ரேஸ்ல? தத்தக்கா பித்தக்கான்னு ஓடும். அந்த குழந்தையோட ஆர்வத்தை நம்ம பாராட்டுவோம், கைதட்டுவோம். நல்லா இப்போ ஓடுறியே, ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா வந்துடலாம் அப்படி சொல்லுவோம். ஆனா அதுக்காக அந்த ரேஸ்ல நீ ஓடணும்னா நீ அந்த தகுதியோடு இருக்கணும்ல. அந்த தகுதி என்பது நான் உடனே அந்த மேல் நோக்கு பார்வை இல்ல ஒரு மேலாதிக்க பார்வையை நான் சொல்லல. அனுபவம், உனக்கு வேண்டிய அந்த தெளிவு, சிந்தனை தெளிவு, உனக்கு வேண்டிய அந்த அக்கறை, அதுவே இல்லை. அது மேலாதிக்கமா நான் சொல்லல தகுதின்னு. புரியுது. அந்த அதற்கான உனக்கு என்ன அந்த தகுதிப்பாடு இருக்கு? குவாலிஃபிகேஷன். மக்கள் மீது நேசம் இருக்கானா? இல்லையே. அவர்கள் மீது அக்கறை இருக்கானா? இல்லையே. தப்பிச்சு போற அந்த குணம் தானே. எஸ்கேபிசம். 2 இடத்துல எஸ்கேப் ஆனார். ஒன்று அந்த திருச்சி விமான நிலையம், அடுத்தது இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஒண்ணுமே சொல்லாம இந்த ஈரோடு பேச்சுல களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இல்லை இந்த போட்டியில இல்லாதவங்களை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா நீங்கள் இந்து விரோதி. விஜய் இந்து மக்கள் விரோதியாக இருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களின் விரோதியாக இருக்கிறார். இந்து மக்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்தவர் நம்முடைய முதல்வர் தான். விஜய் இந்து மக்களின் விரோதியாகத்தான் இருக்கிறார். அதை பற்றி அதிகமாக கருத்து சொல்லாத எடப்பாடியும் இந்த இதில் தான் வருகிறார். பிஜேபியை சார்ந்தவர்கள்லாம் ஓடியே வந்தாங்க. அங்கே பிஜேபியில் ஒரு தலைவர் சொன்னார் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு. அவரும் இந்து மக்களின் விரோதியாகத்தான் இருக்கிறார். அப்படி இந்து மக்களின் காப்பாளராக, இந்து மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடியவராக ஒரே ஒரு திமுக இருக்கிறது, திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள்னா எப்படி நீங்கள் 2026 தேர்தலில் இவங்களை நம்மளோட சேர்த்து சொல்றீங்க? மக்கள் அடையாளம் கண்டிருக்காங்கம்மா. அதனால அவங்களுக்கு தெரியும் இவர்களுக்கான உண்மையான நலத்திட்டங்களை யார் கொடுப்பார், யார் அவர்களுடைய நலன்களை காப்பாற்றுவார் என்பது. அது திமுக, திமுக, திமுக. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் 2.0 ஆட்சி என்பது 2026 உருவாக்குவோம். நன்றி. நன்றி.